தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் தயவான வந்தனம். என்ன நிகழ்வுன்னு பார்த்தா, இன்று மாலை நம்மளுடைய வடலூர் சத்திய தர்மசாலையில் ஒரு 7:20 இருக்கும். அங்கே வந்து உணவு பரிமாறுற நேரத்தில் வந்து இந்த இரவு காவலாளின்னு சொல்லி நம்ம 2 பேரை வந்து அலுவலகத்திலேருந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய காவலாளி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட பெயர் எனக்கு தெரில, கண்ணாடி போட்டிருப்பார், தலை சொட்டையாக இருக்கும். அவர் வந்து மது அருந்திட்டு வந்துட்டு உள்ள ஐயாவோட தர்மசாலையில் உணவு அணையாடுப்பான வந்து அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது, அப்புறம் அந்த உணவை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவரே உள்ளே பரிமாறுறது, அந்த செயலை செஞ்சுருக்கும் போது இது முன்னே நடந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு தொண்டர் நம்ம தாத்தா இருக்காருங்க, எப்பவுமே ஒரு வயசான தாத்தா டம்ளர்லாம் கழுவுவாங்க, அந்த தாத்தாவை அடிச்சிருக்காரு. அந்த தாத்தாவை அடிச்சிருக்காரு. அப்புறம் வண்டி வேகமாக வந்து சாம்பார் வண்டி வந்து மேலே கொண்டு வர்றாரு. என்னங்க இப்படி மேலே கொண்டு வரணும், நீ யாரா அதை கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருங்க, நெஞ்சு மேலே இந்த வேட்டியை பிடிச்சி இழுக்கிறது, பின்னாடி மேலே இந்த முடியை பிடிச்சி இழுத்துக்கிறது. அதே மாதிரி அங்கே இந்த தொண்டர்களை அடித்தது ஜபாஸ் மற்றும் வந்து ஆறுமுகம், அது மாதிரி இருக்கிறவோட பரமசிவம், இது போன்ற புதுசாக தொண்டு செய்யக்கூட நம்ம எளிய சின்ன சாதுகளை போட்டு அடிக்கிறது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அந்த காவலாளி இந்த இரவு செக்யூரிட்டி வந்து பண்ணாருங்க. அவர் வந்து குறிப்பாக வந்து மது அருந்திட்டு இருந்தார். நாங்கள் அவங்களெல்லாம் அடித்தார், நாங்கள் திருப்பி யாருமே அடிக்க கிடையாதுங்க. அவர் மது அருந்திட்டு வந்து இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்டு, இனிமேல் நீ உள்ளே வரக்கூடாது, சாப்பிட்டியா போயிட்டே இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறாருங்க, மிரட்டுறாருங்க. திரும்ப நான் போய் ஒரு வாடியில் சாப்பாடு கெடுக்கிறேன், யாரை கேட்டு உள்ளே வந்து நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்றத, இனிமேல் எவனுமே வரக்கூடாது உள்ளே நீ அப்படின்ற ஒரு கருத்தை என்ன பண்ணுறாருங்க, அவர் இந்த மாதிரி சொல்கிறாருங்க. சரி பிடிச்சிருக்கிறது நாம் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து நான் வெளியே வரோம். அதனால் வந்து சன்மார்க்க நண்பர்களே, நான் இந்த மாநாட்டில் கூட நான் உங்களுக்கு கடைசியாக மேடையில் நாங்கள் சொல்லியிருக்கோம், வடலூரில் இருக்கக்கூடிய சாதுகள் உங்களோட குழந்தைகள் மாதிரி எல்லாத்தையும் தாய் தந்தை விட்டுட்டு வந்து தொண்டு செய்கிறாங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் மாநாட்டில் கடைசியாக நான் உங்கள் மேடையில் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அந்த நிகழ்வு வந்து இளைய சாதுகளையும் வயதான முதியோர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் என்ன பண்ணுறாரு, அந்த காவலாளி இரவு நேர செக்யூரிட்டி என்ன பண்ணுறாருங்க, அடிக்கிறார். அதுக்கான வீடியோ நம்ம கிட்ட இருக்குங்க. அதனால் சன்மார்க்க அன்பர்கள் இதுக்கு வந்து சரியான முறையில் தீர்வு காணணுங்க. இதை வந்து உங்களோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். உங்கள் மூலமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். வடலூரில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்பப்போ நடந்து கொண்டே இருக்குது. இதுவே இது கடைசியாக இருக்கணும். அன்பர்களே, தயவு கூர்ந்து உங்களை காலில் விழுந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். சாதாரணமாக சொல்லலை, இது நடந்த நிகழ்வு, அதுக்கான வீடியோ அது இருக்குது. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறோம். அதுக்கு சரியான தீர்வாக நம்ம எடுத்தாகணுங்க. உங்களை போல இருக்கிற பெரியவங்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரையும் முற்று வாழ்க்கை.